ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. வெள்ளம், சேதம், நிவாரணம், மீட்பு, மரணம் என்று ஒரு பக்கம் மிகப்பெரிய சர்ச்சை அரசுக்கு எதிராகவும் அரசுக்கு ஆதரவாகவும் ஓடிக்கொண்டிருக்க, மறுபக்கம் இன்னொரு புதிய சர்ச்சை நடிகர் சிம்பு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பீப் சாங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாடலை பற்றி. அந்த பாடல் பீஃப் என்றாலும் சர்ச்சை தான், பீப் என்றாலும் சர்ச்சை தான் என்பது போல இந்த பாடல் ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அந்த பாடலை சிம்பு தான் எழுதி இசையமைத்து வெளியிட்டாரா, அனிருத்துக்கு அதில் இசையமைப்பாளர் அனிருத்துக்கு ஏதாவது பங்களிப்பு இருக்கிறதா? இது போன்ற பாடல்கள் ஆபாசத்தை குறிக்கக்கூடிய பாடல்கள் திரையுலகத்தில் ஒட்டுமொத்தமாக வந்துவிட்டது, அதிகரித்துவிட்டது. அதனுடைய விளைவு, அதனுடைய நீட்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டுமா, அல்லது எழுதப்படாத ஒரு விஷயத்துக்கு, பாடப்படாத ஒரு விஷயத்துக்கு ஒரு குற்றச்சாட்டு, அபாண்டமான குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இரண்டு பக்கமே கடுமையான விஷயங்களை திரு வைரமுத்து அவர்கள் சொன்னது போல ஒட்டுமொத்தமாக கொண்டாட்ட பாடல்களிலே ரசக்குறைவு அதிகமாகிவிட்டது. அதற்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்று பார்க்கிறது. இதைவிட கடுமையான வார்த்தைகள்லாம் திரையுலகத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு விட்ட பிறகு இதில் என்ன குற்றம் கண்டுவிட்டார்கள் என்ற ஒரு இன்னொரு விஷயம் இருக்கிறது. பெண்களை ஆண்கள் இழிவாக பார்ப்பது சமுதாயத்துடைய சாபக்கேடாக நீண்ட நெடுங்காலம் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த பாடலையும் பார்க்க வேண்டுமா? இது எல்லாம் தான் விவாதத்துக்குரிய கேள்வியாக இருக்கின்றன. நிகழ்ச்சி இந்த ஆயுதத்தை நீட்சி பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பில் நம்முடைய நடிகர் சிம்புவுடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய திரு ஹரிகரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல சமூக ஆர்வலரும் எழுத்தாளரும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி நம்முடைய இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு ஹரிகரன் முதல்ல நான் கேட்கிற ஒரு கேள்வி அடிப்படையில், இந்த பாடல் அவர் எழுதியதா, அனிருத்துக்கு அதில் பங்கு இருக்கிறதா, திருடப்பட்டதா, அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டதா என்பதெல்லாம் தாண்டி இந்த பாடலில் வெளியாகி இருக்கக்கூடிய குரல் சிம்புவுடையதான் என்றால் மறுப்பீர்களா? சிம்புடையதுதான், குரல் வந்து சிம்புடையது. ஓகே, சிம்பு தான் பாடியிருக்கிறார்கள். அனிருத்தோடு சேர்ந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி இந்த பாடலை பாடியது சிம்பு தான், மாற்று கருத்து எதுவும் கிடையாது. அந்த பாடல்ல பீப் வைக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? அந்த பாடல் அந்த வார்த்தையோடு வெளியிட முடியாது என்ற அச்சம் அவருக்கே இருக்க போய் தான் அதற்கு பாடலுக்கான பேரே பீப் சாங் என்று வைக்கிறார்கள். அந்த பாடல்ல முதல் தரவுல இருந்து கிடைக்கும் போதே பீப்போட தான் வருது. யாருக்குமே அந்த பீப் இல்லாம அந்த பாட்டு கிடைக்கல. சோ அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்கு இது வந்து வெளியிட தகுதியற்ற வார்த்தை என்று. இல்ல, அப்படியும் சொல்ல முடியாது. இது பாத்தீங்கன்னா ஒரு சென்சார் போர்டுல வந்து பண்ண வேண்டிய வேலைகள் வந்து சிம்பு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அது மாதிரி ஒரு வார்த்தைகள் அந்த பீப்புக்கு தான் அந்த பாட்டோட பேரே பீப் சாங் தான் வச்சிருக்காங்க. அந்த பீப் சாங் அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த சவுண்ட் வரணும், அதை வந்து ஹைலைட் பண்ணணும், அப்பதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சைலண்ட் வந்து அந்த பீப்ன்ற ஒலியை வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும்னு எனக்கு தெரியல. சென்சார் அப்படிங்கிறது நான் படம் தயாரிக்க மூன்றாம் நபர்கள் இதை வந்து பார்த்து இதுல வந்து இந்த காட்சி வேணும் வேண்டாம் சொல்லி அதுல வந்து போடக்கூடிய வெட்டுகள் தான் உண்டு. ஆனா இதுல வெளியிடுவோரும் அவரே, சென்சார் பண்ணுவோரும் அவரே. சென்சார் பண்ணணுங்கிறதுக்காக வெளியிட்டதுன்னா உள்நோக்கம் சந்தேகத்துக்குரியதா இல்லையா? பீப் போடுறதுக்காக ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணணும். வந்து வெளியிட்டது அவர் கிடையாது, பின்னாடி வெளியிட்டது யாராவது பின்னாடி வருவோம். ஒரு பாட்டு வருது அப்படின்னா சென்சாருக்கு போகிறதுக்கு முன்னாலே அவர் பண்ணிருக்காருன்றது அது யாரும் பாராட்ட மாட்டாங்க. சென்சார் போறதுக்கு முன்னாலேயே இயல்புலயே வந்து நம்ம இது பண்ணி நம்ம சென்சார் பண்ணி தான் வெளியே அனுப்புவோம். நீங்க ஒரு பாராட்டு எதிர்பார்த்திருக்கீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயல்புல சிம்புக்கு ஒரு பாராட்டு எதிர்பார்க்கல. இந்த பாடல் வெளியில வந்திருக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். இந்த பாடலுக்கு வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள நடந்த ஒரு பாடல். இது யார் இசையமைத்தார், யாரு சிம்பு பக்கத்துல குற்றம் இல்லைன்னு சொல்றதுக்காக நீங்க இருக்கிறீங்க. நீங்களே சொல்றீங்க பீப் அவரே போட்டாருன்னு, சென்சார் அவரே பண்ணிட்டாருன்னு, வெளியே வந்திருக்க கூடாதுன்னு. சோ வெளியே வந்திருக்க கூடாத, வெளியே சொல்ல முடியாத, தானே சென்சார் பண்ணப்பட்ட ஒரு பாடலை சிம்பு நீங்கள் சொன்னது போல அவருடைய குரலை பாடியிருக்கிறாருன்னு உள்நோக்கம் எவ்வளவு தவறாக இருந்திருக்கு? உள்நோக்கமே தவறு கிடையாது. இது வந்து நார்மலா இப்ப பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பாடல்லாம் கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஸ்வேர் வேர்டுன்றது வந்து எல்லா இடத்துலயும் ஒரு நார்மலான ஒரு விஷயம். நீங்க வந்து எந்த தமிழ் பாட்டுல எந்த பாட்டுல வந்து இல்லாத ஒரு விஷயமா இது பெருசா எதுவும் இல்லை. எல்லா படத்துலயும் எல்லா லைன்லயும் இருக்கு. நிறைய படங்கள் இருக்கு, பேர் சொல்ல விரும்புறது, நிறைய முன்னணி நடிகர்கள் படத்திலேயே வந்து ஒரு லைன் வந்து வரும், அதுல பீப் வைப்பாங்க. எல்லா இடத்துல பீப் வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த ஒரு சாங்கை வந்து என்னவோ சிம்பு அப்படின்ற ஒரு பேருன்றதால உடனே அதை வந்து பெருசா ஆக்கி அந்த பீப் சாங் ஒண்ணுமே இல்ல. மத்த வேலைகள்லாம் பார்க்கலாம். இந்த ஒரு சாங் பிடிக்கலாம் ஷேர் பண்ணாதீங்க, ஏன் அதை கேக்குறீங்க? அது நீங்க ஷேர் பண்ணதான 4 பேர்கிட்ட போகுது. இதுதான் இஷ்யூவே. நம்ம பொது வழியில நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறோம், எழுதுறோம், கவிதையாவோ பாடலாவோ பண்றோம். பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்காட்டி போங்கன்னு சொல்ல முடியாது சார். நீங்க அப்படின்னா சென்சார் போர்டுனே ஒண்ணு தேவையில்லை. நான் படம் வெளியிடுறேன், பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்காட்டி போங்க சொல்லாங்க. நீங்க சொல்றது பிடிச்சது பிடிக்காத தாண்டி எது வெளியிடப்படணும் அது வந்து அந்த பாடல் எழுதிய இசையமைத்த பாடியவருடைய உள்நோக்கத்தையும் எண்ணத்தையும் புத்தியையும் வெளிப்படுத்தக்கூடியது. இல்ல, நீங்க சொல்றது வந்து அடிப்படையில் அந்த பாடல்கள் வந்து நம்ம வெளியிட்டு இருந்ததா நீங்க சொல்றது ஒரு நியாயமான கருத்து. இந்த பாட்டு நம்ம வெளியிடவே இல்ல. இது வந்து ஏதோ ஒரு ரூபத்துல அது வெளியில வந்திருக்கு. சரியான டைம்லயும் வரல, வர வேண்டிய நேரத்திலயும் இல்ல, தவறான ஒரு நேரத்துல இது வந்திருக்கு.
வந்த நேரம் கரெக்டா வந்து செக் வச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. சிம்புவோட நேரம் சரியில்லை நீங்க சொல்லுங்க. சிம்புவோட நேரம் சரியில்லை. இப்ப வந்த நேரம் சரியில்லை. வந்து இந்த மலைகள வெள்ளம் அது மாதிரி போயிட்டு இருக்கு. மக்கள் நிவாரணம் பண்ண இறங்கி இளைஞர்கள் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேற நேரத்துல வந்தா இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்காதோ? வந்திருக்காது. நார்மலா சிம்புன்ற பேருக்கு தான் இந்த பீப் சாங்குன்ற எதிர்ப்பே கிடையாது. நல்லா நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். சிம்புன்ற பேருக்கு தான் அந்த எதிர்ப்பு. பீப் சாங்குக்கு எதிர்ப்பே கிடையாது. அந்த சிம்பு எதிர்ப்புனாலும் குற்றம். அவன் மேல ஒரு கெட்ட ஒரு பேட் பாய் இமேஜை வந்து கொண்டு போய் சேர்க்கறாங்க. பெண்கள்னாவே சிம்புக்கு பிடிக்காது. இல்ல இந்த பாடல் அவர் பாடியதான் நீங்களே சொல்றீங்க. இந்த பாடல் அவர் பாடியதான் நீங்களே சொல்றீங்க. இந்த பாட்டு நல்லா கேளுங்க சார். அந்த பாட்டு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்றேன். நான் கேட்டிருக்கேன். தத்துவ வரிகளா நீங்க சொல்ல போறீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தத்துவ வரிகள் சொல்ல போறீங்க. தத்துவ வரிகள் எதுவுமே சொல்லல. பசங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிருக்கு அவ்வளவுதான். நீங்க வந்து இது பண்ணிக்காதீங்க. ஒரு மெசேஜ் தான். பொண்ணுங்க இது பண்றாங்களா விட்டுருங்க. ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒருத்தி இருக்கிறா வருவா. இதுதான் சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணுங்களை திட்டாதன்னு தான் அதுல பாட்டே இருக்கு. பொண்ணுங்களை திட்டாத உன்ன நீயே திட்டிக்கு வந்தா பாட்டே இருக்கு. அதுலயுமே ஒரு பீப் வச்சிருக்கீங்க. இதுல அதுல திட்டல. இல்ல அதுலயுமே ஒரு பீப் வச்சிருக்கீங்க. இடையிலுமே அதுதான் சார் சொல்லிருக்கு. இன்னைக்கு அப்பா வந்து டிஆர் சார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இது கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள் வெளியில வந்தது பண்ணது வேற. லவ் மட்டும் திட்டாத மாமா, அவளா நீயும் ஒரு பீப் மாமா. இல்ல அதுதான் சொல்ல. அது என்ன வேணா வார்த்தைகள் சேர்த்துக்கலாமே. என்ன வேணா சேர்த்துக்கலாம். என்னங்க நீங்க உங்க சௌரியத்துக்கு போட்டுக்க. உங்களுக்கு கூட போடலாமே. அப்ப எது சார் கட்டிங் மாமாவோட பீப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? அதுதான் சார் நாங்க சொல்லி நீங்க அப்பா டிஆர் அதான் சார் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்க அவரை கிளியரா கொடுத்திருக்காரு. நீங்க கமிஷனர் கிட்ட கொடுக்கும்போது எங்க விட்ட பாடல்கள்ல வந்து வெளியில எடுத்து அதை வந்து 2-3 வேர்டை சேர்த்து அந்த பாட்டை வந்து அந்த பீப்புக்கு அடுத்த ஒரு சவுண்ட் வர மாதிரி பண்ணி தான் வெளில விட்டுருக்காங்க. அப்படிதான் கொடுத்திருக்காரு. வெளியே விட்ட பாடல்கள் ஆபாசம் எதுவுமே இல்ல சார். பீப் இருக்கிற இடத்துலதான் ஆபாசம் இருக்குது. பீப் எல்லாம் வெளியிட பீப் பிரச்சனை. பீப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம். நம்ம மனதில் என்ன இருக்கும் அதுதான் பேச முடியும். நான் தலைவர் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். அவர் சொன்னது 2 விஷயம் சொன்னார். இதற்கு முன்னால் திரையுலகம் காணாத பாடல் அதிகாரப்பூர்வமாக சென்சார்ல வந்து பாடலாசிரியர்கள் பெருங்கவிஞர்கள் எழுதி வெளியான பாடல்கள்ல இல்லாத ஒரு ஆபாசமா ஒரு முறைகேடா இப்படி வெளியிடப்படாத தனிப்பட்ட முறையில் வச்சிருந்த ஒரு பாடல் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கொந்தளிக்காத பெண்கள் சமுதாயம் இதுக்கு ஏன் கொந்தளிக்குதுன்னு கேள்விப்படுறேன். இல்ல அப்படி எல்லாம் விடவும் தான் அது மெதுவா வளர்ச்சி அடைஞ்சு இவ்வளவு கேவலமான ஒரு நிலை அடைஞ்சிருக்கு. சிம்புங்கிற ஒரு பேரை சொன்னாலே எல்லாரும் வெறுக்கிறாங்கன்னு இவர் சொல்றாரு. மாறாக சிம்பு வந்து நம்ம கண்ணெதிரிலே வளர்ந்தவர், லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்து இன்னைக்கு இப்படி வந்திருக்காரு. அதனால அவர் இப்படி பண்றாருன்றது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் தான். அந்த எவண்டி உன்னை பெத்தான்னு ஒரு பாட்டு, அது அவர் தான் பாடினாரு, அவர் தான் எழுதினாரு. அதை ஒட்டி அந்த பாட்டினுடைய வெற்றிக்கு பிறகு கொலைவெறி, அந்த கொலைவெறி சாங்குக்கு பின்னால அதனுடைய வெற்றியை எடுத்து இதே மாதிரியாக பெண்களை வந்து தாக்கக்கூடிய பாடல்கள் வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் த டே மாதிரியாக இருக்கு. பெண்கள் வந்து பல விதங்கள்ல கஷ்டப்பட்டு அவங்க வந்து உடன்கட்டை ஏறிய காலங்களில் இருந்து கண்விழித்து இந்த 21ஆம் நூற்றாண்டுல தான் வீட்டு வாசலை தாண்டி வெளியில வர்றாங்க. கல்வி கற்பவர்களாக இருக்கிறார்கள், வேலைக்கு போறவங்களாக இருக்கிறாங்க, காதலிக்கும் உரிமையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், அந்த உரிமையை கைக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த தருணத்துல காதலிக்க உரிமை பெற்றவர்களாக பெண்கள் இருக்கிறாங்க, காதலிக்க வேண்டாம்னு அவர் சொல்றாரு. அவ்வளவுதான். அதுக்கான வார்த்தை அதுக்கும் பீப் போட்டாரு. அந்த பாட்டு அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட்ட பாட்டும் கிடையாது. அப்ப நம்ம சிம்பு மேல குற்றம் சொல்வதற்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க வந்து போலீஸ் அதிகாரி இருந்திருக்கீங்க, அரசியல்வாதியோட நீங்க நிறைய உங்களுடைய பரிச்சயம் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எல்லாருமே இன்னைக்கு உலகத்துல ஆன் ரெக்கார்டு ஒண்ணு ஆஃப் ரெக்கார்டு ஒண்ணுன்னு எல்லாருமே 2 முகங்களோட தெரிய ஆரம்பிச்சாங்க. அப்ப தன்னுடைய பயன்பாட்டுக்காக இல்லாட்டி வேறுடைய பயன்பாட்டுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு பாடலை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவர் அதிகாரப்பூர்வம் வெளியிடாம சொன்னா இதுல இவரை சந்தேகப்பட முடியுமா? இவர் குற்றம் சொல்ல முடியுமா? இவர் அப்பா பத்தி பேசுறாரு. டி ராஜேந்தர் 76ல வந்தாரு, மிக கண்ணியமான பாடல்களை தான் கொண்டு வந்தாரு. காதல் என்பதை பற்றி மிக கண்ணியமான அர்த்தம், சகோதர பாசத்தை பற்றி, சகோதரியின் பாசத்தை பற்றி, தாய் பாசத்தை பற்றி மிக கண்ணியமான கருத்துக்கள் எல்லாம் அவர் படங்கள்ல சொன்னார். தலைமுறை மட்டும் மாறலையே, காலமும் மாறுதுல. இல்ல காலம் எவ்வளவு மாறினாலையும் கூட அது இந்த மாதிரியான இடிநிலைக்கு போறதுக்கு சிம்பு மாதிரியானவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கூடாது. டாடி மம்மி வீட்டுல இல்ல, தடவோட யாரும் இல்லன்னு சொல்லி சொன்னா நீங்க பேசாம இருக்கிறீங்க. இது வந்து இன்னும் பேசாம இல்ல, அதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிச்சோம். 8 மணிக்கு மேல நீயும் இன்பலட்சுமி அப்படின்னு சொன்னதுக்கு தான் மீட்டிங் போட்டு நாங்க பேசணும். வயசுக்கு வந்தது எப்படின்னு பாட்டு எழுதினார் ஒரு வாலிப கவிஞர், அதையும் தான் எதிர்த்து மீட்டிங் போட்டோம். அதுக்கு தான் வந்து தடை நாங்க சொன்னோம். காலகாலமாக திரைப்பாடல்கள் இப்படியே படிப்படியாக இறங்கி வந்து இதுக்கு மேல கேவலம் அடைய முடியாதுன்ற நிலையை வந்து அடைஞ்சிருக்குது. இப்போ இல்ல இது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொன்னாரு. இது போன்ற வார்த்தை பயன்பாடுகள் இன்னைக்கு ஒரு பேரதிர்ச்சியை தந்தாலுமே இது வந்து காலப்போக்கில் இதெல்லாம் புழக்கத்துல வந்து 60 வயசு பாட்டி வந்து நிம்மதியா படுத்து தூங்க முடியல, 80 வயசு கிழவி வந்து நிம்மதியா இருக்க முடியல, 3 வயது குழந்தை இருக்குது பாத்தீங்களா, அது வந்து கற்பழிக்கப்படுது. இந்த தமிழ் திரு நாட்டில பண்பாடு மிக்க இந்த தமிழ் திரு நாட்டிலே இப்படி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த சீரழிவுகள் தான் காரணம்.
இந்த சீரழிவுகளை முன்னின்று நடத்தி செல்பவராக சிம்பு இருக்க வேணான்னு நினைக்கிறோம். இல்ல, இலக்கிய உலகத்துல தரமான படைப்புகள் கொடுக்கதா பேசப்படக்கூடிய கவிஞர்களே பல முறை நம்ம இயல்புல பொது வாழ்க்கையில் நம்ம எங்கேயாவது சபையில் எங்கேயாவது பேசும்போது முடிக்கான மாற்று வார்த்தையோ மார்புக்கான மாற்று வார்த்தையோ நம்ம பேச மாட்டோம். ஆனா கவிஞர்கள் பல முறை, எழுத்தாளர்கள் பல முறை இதை பகிரங்கமாக பயன்படுத்துறாங்க. விலைமாது மகள் அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கான மாற்று வார்த்தையை பகிரங்கமாக பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே பொது வழியில பகிரங்கமா பேசப்படக்கூடிய விஷயங்களாச்சு. அஜித்தோட படத்துல அந்த வார்த்தை 3-4 இடங்களில் குறிப்பிடப்படுது பகிரங்கமா. ஆனா இந்த வார்த்தையை முதல் கமலஹாசன் பயன்படுத்தின போது அபூர்வ ராகங்கள்ல பீப் சவுண்ட் தான் வச்சாங்க. சோ முதல்ல பீப் சவுண்ட் வைப்பாங்க, அப்புறம் இந்த நாள் சரியா போயிடும். ஆமா, அது நம்ம சொரணகட்ட நிலைமைக்கு வந்துடுறோம். நாங்க நீங்க தமிழ் படிச்சவர், தமிழ்ல பட்டம் வாங்கியிருக்கீங்க, இடக்கர் அடக்கல் அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கணம் ஒன்னு சொல்லுது. அது எதுக்காக வச்சிருக்காங்க? இல்ல, புரிஞ்சுக்கிறது இது மாதிரி கேள்வி பண்ணலாம், இது மாதிரி மாற்று சொல்லலாம், மாற்று பார்வை புரிந்து கொள்ளக்கூடியதான். ஆனா நம்ம இதை ஏற்றுட்டே கொண்டு போயிடுமா நான் கேட்கிறேன். நீங்களே சொன்ன போல கமலஹாசன் முதல்ல பீப் சாங் போட்டார், அப்புறம் இன்னைக்கு ஏற்றுக்கிறோம், எல்லாரும் பொதுவெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பேசக்கூடிய இவர் சொல்லக்கூடிய இந்த பயன்படுத்த வார்த்தை ரொம்ப கேவலமான வார்த்தையா, ரொம்ப வக்கிரமான வார்த்தையா பார்க்கலாம். நாளைக்கு இது ஏற்கப்படும்ல, அந்த மாதிரி மாறிடும்ல. காலப்போக்கில் மாறுவதனால யாருக்கு நஷ்டம்னு உங்களுக்கு நான் சொன்னேன். 3 வயது குழந்தை இன்னைக்கு கற்பழிக்கப்படுகிறது. ஒரு குழந்தை இல்ல, அது மாதிரியான வரலாறு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆண்டுல அது புள்ளி விவரம் எடுத்து பாத்தீங்கன்னாக்க அந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாகிற பெண்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான விஞ்ஞான வளர்ச்சியும், இப்படியான கருதுகோள்களும், இப்படியான சிந்தனைகளும், இது எல்லாம் வெளியில தெரியட்டும். எல்லாமே வெளியில நடக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்படின்னா இப்ப இங்கிலீஷ்ல பாட்டு வருதுன்னு சொன்னா அவங்களுடைய பண்பாடு வேற. அவன் ட்ரெயின்ல போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா கட்டி பிடிச்சிக்கிட்டே நிக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிட்டே நிக்கிறாங்க. நீங்க ஃபாரின் போன போதெல்லாம் பாத்துருக்கலாம். அந்த மாதிரி காட்சி இங்க தமிழ்நாட்டு ட்ரெயின்ல பார்க்க முடியுமா நீங்க? இதுலயே இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது எவ்வளவு தூரம் பொருந்தி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம வீடுகள்ல தனியார் நிறுவனங்களோ, தனி ஆட்களோ, தனி மனிதர்களோ ஆபாச இணையதளங்களை பார்க்க கூடாதுன்னு ஒட்டுமொத்தமான இதெல்லாம் இணையதளங்களாம் சொல்லி ஒரு வகைப்பட்டி கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேல வகைப்படுத்தி அதெல்லாம் தடுக்கும் போது இதே சமூக பொதுவெளியில அப்படிலாம் தடுக்க கூடாது, இதெல்லாம் அவருடைய தனி மனித உரிமைன்னு ஒரு குரல் இருந்தது. அவர் ஒரு இணையதளத்தை பார்க்கறது ஒரு தனி மனித உரிமைன்னா ஒரு பாட்டு எழுதுறது ஒரு தனி மனித உரிமையா இருக்க முடியாதா? இல்ல, அது நீங்க சொன்னது மாதிரியாக ஒரு குரல் தான். ஏன்னா நாம நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு கற்பிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இளைய சமுதாயத்தை வழி நடத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கோம். பாரதியார் மாதிரியான ஒரு கவிஞர் அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலேயே ஒளிப்படைத்த கண்ணினாய் வான்னு சொல்லிட்டு சுதந்திர பாரதத்துல இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லிட்டு கனவு கண்டு சொன்னாரு. விவேகானந்தர் அதான் சொன்னாரு. அப்படியான இளைஞர்களை படைத்தளிக்கிற தேசமாக இந்தியா இருக்க வேண்டும், தமிழகம் இருக்க வேண்டும் தான் நம்ம நினைக்கிறோம். நோக்கம் நல்லதா இருக்கு, நடைமுறையில் அது இருக்குதாங்கிற நீங்க கண்ணு முன்னாடி நீங்க பார்க்கக்கூடிய இளைய சமுதாயம் பாரதி கண்ட சமுதாயமா இருக்குதான் தெரியல. அவர்கள் இதெல்லாம் எதெல்லாம் நினைக்கிறேனோ, எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்யக்கூடிய சுதந்திரம் எனக்கு வேணும் நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. சரியா தப்பாங்கிற வர இதுதான் நிதர்சனம், இப்படிதான் இருக்கிறாங்க. நீ கண்ணோட ராத்திரி 12 மணிக்கு புத்தாண்டு அப்படி விட்டுட முடியாதுங்க. நீங்க அப்படி விட்டதுனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் சம்பாதிக்கிறதுக்கு வந்தாங்க, அவங்க சுதந்திரமா போறாங்க வர்றாங்க, அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்கன்னு விட்டதுனால என்னாச்சு, இதே பகுதியில சோழிங்கநல்லூரை கடந்து போகும்போது ஒரு மென்பொருள் நிபுணராக இருக்கக்கூடிய பெண் ஒருத்தி பாலியல் வன்முறைக்கு ஆளாகி உயிர் துறக்க நேரிட்டது. எவ்வளவு பெரிய அதுக்கு இந்த பாடல்கள் தான் காரணமா இருக்குன்னு சொல்ல. நெறிப்படுத்தல் என்பது மிக முக்கியங்க. அதனாலதான் சென்சார் போர்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. நெறிப்படுத்தல் என்பது முக்கியம். சினிமா தனி மனித வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற எல்லாருக்குமே தெரியும். திரையுலகம் தமிழ்நாட்டில் ஒரு 5 முதல்வர்களே கொண்டு வந்து கொடுத்திருக்கு. அதுக்கான காரணம் அதோடைய ஆழம், அதோடைய வீச்சு. எல்லா சினிமா கதாநாயகர்களுக்கும் உடனே ஒரு அரசியல் ஆசை வந்துருது. அது போக இந்த 15 வயதுல இருக்கக்கூடிய இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு சினிமாவுடைய தாக்கம் மிகப்பெரியது. அவர்கள் ஒரு பெண்ணை விரும்புறாங்களோ, தொந்தரவு பண்றாங்களோ, பின்தொடர்றாங்களோ, உடனடியாக அவர்கள் கை கொடுக்கக்கூடியது சினிமா பாடல் தான். அப்ப இது போன்ற பாடல்கள்ல இளைஞர்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்கன்னா பொதுவெளியில போக வரக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு பெரிய அருவருப்பை தரும். சினிமா பாட்டை இவ்வளவு பெரிய ஒரு பாப்புலரான ஆள், நீங்க சொன்னது போல சிம்புவோ அனிருத்தோ தமிழ் திரையுலகத்தில் மிக பிரபலங்களா இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் நான் என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு வச்சிருந்த விஷயம் உங்க சொந்த பயன்பாட்டுக்கு இதெல்லாம் வச்சிருக்கேன் ஒரு கேள்வி எழும். ஒரு ஜாமிங் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காமனா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஜாமிங் செஷன்னா ஒரு புதுசா ஏதாவது மியூசிக் பண்ணலாம். எல்லாருமே பண்ணிட்டு இருக்குது. நீங்க எப்படி தம்பி சொல்லலாம்? நார்மலா எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில பேர், சில வக்ர மனமுடையவர்கள் இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க. அதுதான் 1% செய்வாங்க. நீங்க ஒரே அடியாக எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க நீங்க சொல்றது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். போடா போடி படத்துல ஒரு பாட்டு பாடிருக்காரு. அந்த தகப்பன் அந்த குழந்தைய பேஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடிருக்காரு. ஒஸ்தி படத்துல வடி வடி கியூட் பொண்டாட்டின்னு பாடிருக்காரு. இதெல்லாம் இப்ப மக்கள் இதுல பொண்ணுங்களா கேக்குறாங்க, இது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இதுதான், அந்த மாதிரி ஒரு அதுவும் பண்ணலாம் மேடம். இது ஒரு டைப் ஆஃப், இது ஒரு 4 செவுத்துக்குள்ள நடக்கிற ஒரு பசங்களுக்குள்ள ஒரு அப்ஸ் அண்ட் லோஸ் இருக்கும். எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு அப்ஸ் அண்ட் லோஸ் இருக்கும். அது மாதிரி என்னுடைய அடிப்படையான கேள்வி, பீப் வைக்க நேர்ந்தது அப்படிங்கறதே இது சொல்லத்தகாத வார்த்தை. இது பீப்ன்றது ஒரு சாங். பீப் சாங்ன்றது ஆங்கிலத்துல ஆல்ரெடி ஒரு பீப் சாங்னே இருக்கு.
சோ அந்த ஒரு கான்செப்ட் தான் அதை வச்சிருக்கிற பீப் எடுத்து நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னு நாங்க சொல்றோம். நம்முடைய தேசம் வந்து எல்லாத்துலயுமே ஆங்கிலத்தை ஒப்பிட முடியுமா? நம்ம வந்து மேற்கத்திய நாடுகளை செய்யக்கூடிய எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். வந்து இதுதான் சார் யுனைடெட் கிங்டம் கான்ஸ்டிடியூஷன் தான் நம்ம பண்றது. அங்க இருக்க கான்ஸ்டிடியூஷன் நிறைய மாத்தி இருக்கிறோம். நம்ம வந்து அதை முழுசா நம்ம ஏத்துக்கல. அது சொன்னா அவங்களுடைய ராஜ்யத்தை நம்ம இன்னைக்கு ஏத்துருமா? சரி வெள்ளக்காரனே ஆண்டா போதுன்னு சொன்னா சரி. நீங்க வந்து உதாரணம் சரியா சொன்னீங்களா? நீங்க தான் பாக்கணும். அப்ப மேற்கத்திய நாடுகள் 4 விஷயம் எல்லாமே நம்ம ஊர்ல வந்துருது. நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் இருந்து திரையுலகம் எல்லாருமே அவங்களுக்கு கட்டுப்பாடுல அங்க இருக்கக்கூடிய தரமான படங்கள் நம்ம ஊர்ல வருதாங்க. எவ்வளவு கேள்வி நம்ம கேட்பாங்க. திரைப்படத்தை பார்த்து உல்டா பண்ணி தான் எடுக்கிறாங்க. அந்த திரைப்படத்தை அப்படியே பீப் சாங் தான் இங்கேயும் கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அருமையான தொழில்நுட்பம், அங்க இருக்கக்கூடிய அருமையான விஷயம் அவங்கள்ட்ட என்ன இருக்குமோ அதை எடுக்காம அவங்கள்ட்ட வர்றாங்கன்னு இந்த கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறது என்னுடைய திறமை. கெட்ட வார்த்தை இல்ல தான் நாங்க சொல்றோம். நீங்க வந்து புரிஞ்சுக்கிறது தான் பீப்ன்றது ஒரு கான்செப்ட். பீப் சாங் இல்ல இது வந்து நீங்க பெரிய பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற காரியமாக இருக்குது. பீப் சாங் ஒரு சாங் வருது அப்படினா அது பீப். இது வந்து நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒரு டிவில ஒரு சும்மா ஒரு இது விஜய் டிவில சூப்பர் சிங்கர் நடத்துறாங்க. சிம்புவோட அப்பா காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸ்ல போய் வழக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இது வந்து யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க சொல்றோம் சார். anyone with the knowledge of music can alter the music. anyone with the knowledge of music can do it. சின்ன ஒரு இது கொடுக்கறேன். இது பீப் சாங் நீங்களே ஏற்கிறீங்க. பீப் சாங் தான் இளைஞர்களை கவர்றதுக்காக சொல்றீங்க. இது மேற்கு கொஞ்சம் மியூசிக் நாலேஜ் உள்ளவங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க யார் வேண்டாலும் அதை ஹேக் பண்ணி உள்ள போயிடலாம். அத்தகைய வெளியில நீங்க எதுக்கு உங்க ரகசியமான விஷயங்கள்லாம் வைக்கிறீங்க? நான் என்னுடைய படுக்கை அறையில், என்னுடைய பாத்ரூமில் நான் எதுவானாலும் செய்வேன். இதை எட்டி பார்ப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு சொல்றேன். எங்க உங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்ல? அது கிடையாது. உங்க மூக்கோட முடிஞ்சு போகுது உங்க சுதந்திரம். அப்படி சொல்றீங்க. ஆமா. சிம்புவோ மற்ற நண்பர்களோ அனிருத்தோ அவருடைய தோழர்களோ அவர்களை பத்தி பாடினா பிரச்சனை இல்ல. ஒரு பெண்ணை குறிப்பிட்டு பாடுறது. அனிருத் சார் வந்து வெளில வந்துட்டார். அனிருத் சார் வந்து நான் பண்ணலன்னு சொல்லிட்டார். அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. அவர் சொல்லதா சொல்லப்படுறது அவருடைய அதிகாரப்பூர்வமான வார்த்தைகள். அவர் அவங்கள திணிச்சுக்கிறது தான். இப்ப நாங்க எடுத்து போய் ஒருத்தர் வாயில போயிட்டு இந்த பாட்டு நீங்க கேளுங்க திணிக்கல சார். அது வந்து ஷேர் பண்ணாங்க. என்ன சொல்லிருக்கோம்? இப்ப வந்து இந்த கோயம்புத்தூர்ல யாரோ லேடிஸ் வந்துட்டு ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த லேடிஸ்க்கு யார் சார் இந்த சாங் ஷேர் பண்ணது? ஷேர் பண்ணவங்க அரெஸ்ட் பண்ணணும். ஒரு விஷயம் கேளுங்க. நல்ல விஷயம் மட்டுமே ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட தப்பு நடக்கு 4 பேர் சொல்றதும் ஷேர் பண்றதா? இப்ப விவாதத்துக்கு எடுத்துங்க அப்படிங்க சொல்லுங்க சார். 4 பேர் தெரிஞ்சது நீங்க 4000 பேர் கொண்டு போயிட்டீங்கன்னு சொல்ல போறீங்களா? இப்படி தப்பு நடந்தாலும் சரி நடந்தாலும் இதை கொண்டு போக இருக்கு. இதே ஒரு விஷயம் நடந்தது சார். கோவன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு பாட்டு எழுதி ஒரு பாட்டு வந்தது. முதலமைச்சர் வந்து ஒரு தரக்குறைவா எழுதி ஒரு பாட்டு வந்தது. அதுக்கு இல்லாத ஒரு மக்கள் இயக்கம், அதுக்கு ஒரு மகளிர் இயக்கம் வந்து இதுக்கேற்ற ஏன் பண்றாங்க? அதுவும் அதே தானே சார். அதுவும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் சொன்னீங்க. ஏன் தப்பு சொல்றீங்க? அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. அதேதான் இவருக்கு நடக்கணும் நினைக்கிறீங்களா? அது நடக்கணும். கோவனுக்கு சட்டம் என்ன செய்தது? அதான் சட்டம் வந்து ரொம்ப தப்பு. கோவனுடைய பாடல் வந்து அவருடைய பார்வையில அது சமூக நோக்கங்களுக்காக ஏற்றப்பட்டது. ஒரு சிஎம் போட்டோவோ பிரைம் மினிஸ்டர் போட்டோவோ போட்டு உல்லாசம் போடுற தப்பு. இது நல்ல விஷயமா சார்? ப்ளீஸ், கோவனுடைய பாடல்களும் உங்களுடைய பாடல்களும் நீங்க ஒப்பிட்டு பேசவே முடியாது. ஏன்னா கோவன் வந்து சமூக நோக்கத்தோடு அவருடைய பார்வையில அவர் பாடல் எழுதினார். பாடல் பத்தி குற்றம் சொல்லல. இப்ப கூட அதுக்காக வந்த விஷுவல்ஸ் மேலதான் வந்து தவறு வந்தது அதுல. ஆகவே அந்த பாடல்ல குற்றம் இருக்குதுன்னு நீங்க சொல்ல முடியாது. கோவனுடைய பாடல் மிக உன்னதமான நோக்கங்களுக்காக எழுதப்பட்ட பாடல். இது போட்டோ மேடம். அந்த போட்டோ பாத்தீங்கன்னா மேடம் சிஎம் மேடம் போட்டோவையும் பிரைம் மினிஸ்டர் போட்டோவையும் போட்டு கீழ உல்லாசம்னு போடுறாங்க மேடம். அது மாதிரி போடுறது இது என்ன இருக்கு? சொல்லே அவ்வளவு மோசமா இருக்குதுங்களே. நம்ம அந்த வேர்டே இல்ல மேம். நீங்க கேளுங்க மேம். அந்த வேர்டே கிடையாது. இல்ல, வேர்ட் இல்லாத இருக்கிறது தான் அபாயகரமானது. வேர்ட் இல்லாதது தான் அபாயகரமானது. ஏன்னா சஜஷன் நீங்க உங்க பசங்க கிட்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கும் மேம். இல்ல, திஸ் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். இது பேசிக் மிக கீழ்த்தரமான மிருக உணர்வுகளுக்கு தீனி போடுகிற ஒரு பாடல். இந்த மிருக உணர்வு எல்லார்கிட்டயுமே இருக்கும். இதுக்கான வார்த்தைகளும் எல்லார்கிட்டயும் ஏராளமாக இருக்குது. அதனால இதுல வந்து வார்த்தைகளை பெய்து கொள்வது வந்து ஒரு சிரம காரியம் கிடையாது. அதனால அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதை பொதுவெளிக்கு வர விட்டுட்டு, உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்றீங்களே இன்னைக்கு வந்து நீங்க ஒரு யூடியூப் நீங்க போட்டீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு கம்பராமாயண சொற்பொழிவை பத்தி போடுறதுக்காக நீங்க போடலாம். அதுக்காக நீங்க போடும்பொழுது வரிசையா 10 வந்து விழும். அந்த 10ல 1 வந்து அப்சினானது வந்து விழுது. ஒண்ணு
புரிஞ்சுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படியான வழியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியும் போது எதுக்கு அதை நீங்க விடுறீங்க? அது ஐடி ஆக்ட் தான் சரி பண்ணணும். அதுல பண்ண முடியும். நீங்க இதை செஞ்சுட்டு இது யாரு வெளியே சொன்னாங்க? ஒரு தவறு நான் செய்யறேன், அது யாருக்கு வெளியே தெரியல, யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க, நான் இது வெளியே சொல்லவே இல்லை, எப்படி கண்டுபிடிச்சேன்னா தவறு செஞ்சிருக்கீங்க, யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளவுதான் சார். இது ஒரு உள்நோக்கம் நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ளட் ரிலீஃப் அது இதுன்னு வந்து நாங்க இப்ப சிம்புவே வந்து ஃப்ளட் ரிலீஃப் பண்ணிட்டு இருக்காரு. சொல்றோம் இது மாதிரி ஒரு விஷயம் போகும்போது இது வந்து சிம்பு வந்து டார்கெட் பண்ணி ஒரு கார்னர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்த வரிகள்ல ஏற்க முடியாத விஷயங்கள் பல இருக்கு. நீங்களே சொல்றதுனால தான் இதுக்கு பீப்பே போட்டிருக்காங்க. இல்லாட்டி அவங்க பகிரமா விட்டுருப்பாங்க. அத்தனை பாடல்களே 2 வரிகள் 2 வார்த்தைகள் தான் பீ போடப்பட்டிருக்கு. அவங்க அந்த வார்த்தைகள் சொல்லப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த வார்த்தை என்னன்னு யூகிக்கணுங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு அபிலாஷை வேற இருக்கு. அது வந்து இது வந்து அது மக்கள் தான் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பளிக்கிறது. ஒரு பாட்டு அபிஷியல் ரிலீஸ் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அதுக்கான நீங்க கேட்கிற குற்றச்சாட்டு எல்லாமே நாங்க தாங்கலாம். ஒண்ணுமே நாங்க ஒண்ணுமே இல்ல. நாங்க வந்து இது அனௌன்ஸ் பண்ணல. நாங்க வந்து இது வந்திருக்குன்னு நாங்க சொல்லல. உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும். நீங்க 4 பேர் கூடி அரசுக்கு எதிராக ஒரு வார்த்தை 4 வார்த்தை பேசுனீங்கன்னா குற்றச்சதின்னு சொல்லி போட்டு உள்ள வச்சிருவாங்க. சார் நாங்க 4 தான் சார் பேசணும், நாங்க யார்ட்டையும் சொல்ல சார், நாங்க ரேடியோல போட்டோமா பேப்பர்ல போட்டோமா, நாங்க தான் சார் பேசிட்டு இருந்தோம் சொன்னா சதி என்பது தவறு என்பது தனிப்பட்ட முறையில் செய்யப்படக்கூடியதான். இது வந்து அடுத்தவர்களுடைய வந்து ஒரு பரவாயில்ல, ஒரு பெண்ணை பற்றியதாக காதல் பற்றியதாக சமூகத்தினுடைய 50% இருக்கக்கூடிய பெண் குலத்தை பற்றி சொல்லுங்க. அதுக்கு முன்னால வந்த பாடல்களே நீங்க பாக்கணும் மேடம். அதுக்கு முன்னால அவர் என்ன எழுதியிருக்காரு, அவங்க யாரும் இந்த மாதிரி சொல்லத்தகாத வார்த்தைகளை போட்டு முன்னெச்சரிக்கையாக பீப்ப போட்டு பொதுவெளியில் அது விட்டுட்டு அப்புறம் யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. இதுக்கு முன்னால இருந்த பாடல்களே பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து உயர்த்தி தான் வச்சிருக்காரு. இது பண்றது மேடம். அது மாதிரி நீங்க உங்க மாமனார்ட்ட பேசுவீங்களா? அப்ப விவரம் தெரியாம இருக்கக்கூடிய பசங்க மனசை கெடுக்கிறதுக்கான நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நமக்கு வந்து இதுல வந்து 2 உண்மைகள் நம்ம கண்கூடா தெரிகின்றன. ஒன்று, இந்த பாடல்கள் அப்படியே வெளியிட தகுந்தவை அல்ல என்பதனால தான் அவர்களே பீப் போட்டிருக்காங்க மாற்றுக்கருத்துல. அதே சமயம் காலவெளியில காலப்போக்கில் இது போன்ற பாடல் வந்து கொண்டே தான் இருக்கிற மாற்றுக்கருத்துல எம்.ஆர். ராதாவுடைய திரைப்படத்துல இருந்து, ரஜினியுடைய திரைப்படத்துல இருந்து, விஜய் அஜித் திரைப்படத்துல இருந்து பல படங்கள்ல இது போன்ற வார்த்தைகள் சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் அப்போது இருந்து அது உடனடியாக மறக்கப்பட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபாசம் என்று சொல்லப்படும் வார்த்தைகளுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு முறையும் எல்லை தாண்டி போய் கொண்டிருக்கும் போது இளைய தலைமுறை அப்படித்தான் சிந்திக்கிறது என்று ஆறுதல் படுவதா அல்லது இளைய தலைமுறை இப்படி கெட்டு போகிறது என்று கவலைப்படுவதா தெரியல. அப்ப ஹரிஹரன் சொன்னது போல நிச்சயமாக காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். காலம் பதில் சொல்வதற்கு முன்னால் சமூக ஆர்வலர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இதற்கு நிச்சயமாக ஒரு வரையறை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. திரு கவிஞர் வைரமுத்து சொன்னது போல கொண்டாட்ட பாடல்கள் எல்லை மீறி போயின. அதற்கான ஒரு எல்லை, ஒரு கடிவாளம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இந்த கடிவாளத்தை யார் செய்ய போகிறார், இந்த பூனைக்கு யார் மணி கட்ட போகிறார், பொறுத்து வந்து பார்ப்போம். நிகழ்ச்சி கலந்து கொண்ட கருத்து விருந்தினர் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.